பரமசிவம் பரமசிவம். மீனாட்சி, என்ன எஜமா? என்னது சொல்லுங்க எஜமா. என் படுக்க அறையெல்லாம் பல நாளா தூசி படைஞ்சு கிடக்க. அத நீ பார்க்கப்படாதா? அந்த தூசியை கொஞ்சம் துடைக்கப்படாதா? இப்பவே தொடச்சு சுத்தம் பண்றேன். மீனாட்சி, இந்த தலையவா கூட்ட சொன்னேன். என் படுக்கையில படிஞ்சிருக்க தூசி அல்லவா தட்ட சொன்னேன். அதுவா? தரைய பெருக்கிட்டு படுக்கை சுத்தம் பண்ணலான்னு இப்பவே அதை செஞ்சிடறேன். மீனாட்சி, இந்த படுக்கையில இவ்வளவு தூசிபடிய காரணம் என்று சொல்லு பார்க்கலாம். அதுவா? இப்படி இடம் தெரியாம விபூதியை பூச்சிக்கிட்டு கிடந்து பிறந்தீங்கல்ல, அது அப்படியே இடம் மாறி போச்சு. இவ்வளவு கிட்டுக்கறியா இருந்தோம் என்கிட்ட ஏன் எதையுமே கேட்க மாட்டேங்கிற? நான் என்ன உங்ககிட்ட கேக்குறது? காசோ பணமோ துணியோ மணியோ நகையோ நட்டோ இப்படி எதையாவது கேட்கலாம். என்னங்க பரமசிவம் பரமசிவம். இப்ப என்னமா இவ்வளவு நேரம் என்னமோ பேசிட்டு இருந்தீங்க, பின்ன திடீர்னு பரமசிவம் வந்து அதுல வந்து வந்து ஐயா வந்து இப்போ நான் இருக்கேன்ல, இவ்வளவு நாளா ஏன் கல்யாணமே செஞ்சுக்காம இருக்கேன்னு ரொம்ப கவலையோட விசாரிச்சு. ஆமா, அத பத்தி தான் பரமசிவன்ட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதுவா? ஆமா மீனாட்சி, நானே உங்ககிட்ட இத பத்தி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற? வயசு ஏறிக்கிட்டே போகுது. இதெல்லாம் எதுக்கு கொண்டாந்த மேன்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? ரெண்டாம் தாரம் கல்யாணம் செய்து கிட போறேன், பெண்ணு பார்த்து கொண்டாயா? நீங்க கொண்டாந்துட்டேன். பொண்ணு இல்ல நாட்டு கட்டைகளை புடிச்சு கொண்டாந்துருக்க இல்ல? நீ எல்லாம் அழகாத்தாங்க இருக்கு. உன் கடை அழகா இருக்கியா? உனக்கு சேலை கட்டின மாதிரி இருக்கு. இந்த வயசுல ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணி கொண்டு ஏன் நினைச்சேன் நான்? அந்த சந்தேகம் எனக்கே உண்டு, சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறேன். புள்ள குட்டிகளை பெத்துக்கிறதுக்கும் சமையல் கட்டுக்கு ஆள் இல்லன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 8 குழந்தைகளை பெத்து ஆயிட்டேன். வேற எதுக்காகத்தான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட போறீங்க? அத கேளியா சொல்றேன். இப்ப வர போற பொண்ணு இருக்க, அத அப்படியே கொண்டாந்து தூக்கி உட்கார வச்சிடும். மேல உட்கார வச்சுட்டு அப்படி கை கட்டிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு இல்ல, 24 hours அத பார்த்துக்கிட்டே நிக்கணும் சிரிச்சுக்கிட்டு. அப்படின்னா அந்த ஃபிகர் எப்படி இருக்கணும்? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. நான் ரொம்ப சாமர்த்தியமா கண்டுபிடிக்கணும். நீ முகம் இருக்க, அது சாவி தெரிய மாதிரி இருக்கணும். தெரியுதா? கழுத்து மட்டும் சரோஜா, கழுத்துல இருந்து இடுப்பு இருக்க வைஜந்தி, இடுப்பு இருக்க விஜயா, இடுப்பு ஜெயலலிதா. டோட்டலா பார்க்க போனா பத்மினி மாதிரி இருக்கணும். கொண்டா சட்டுப்பட்டு ரசிக்கும். இவ்வளவு லட்சணங்களும் பொருந்திய ஒண்ணு உங்களுக்கு மனைவியா வரணுமா? பின்ன உனக்கு